நீங்கள் ஏன் கொங்கு சமுதாயத்துக்கு மட்டும் இந்த சேவையை செய்கிறீங்க, மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் ஏன் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. புரியுது. அதாவது நான் கல்யாணம் அப்படிங்கிற இந்த சாப்டரை, மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு சாப்டரை நான் கமர்ஷியல் பிஸ்னஸாக பார்க்கலைங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியோட வாழ்வியல் முறை நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அவங்க மாமச்சனை எப்படி, அவங்க என்ன முறையில் திருமணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதோட உள் விஷயங்கள் நிறையா இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அதோட உள் விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து கொங்கு சமுதாயத்தில் பிறந்ததுனால எனக்கு இதில் இருக்கிற உள் விவகாரங்களை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. மற்ற சமுதாயத்தை பற்றின பேஸ் ஐடியாவே எதுவுமே கிடையாது நமக்கு. அப்படிங்கும்போது இன்னொரு சமுதாயத்துக்கும் இந்த சேவையை நான் போய் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா அது வந்து எந்த அளவுக்கு சரியாக வரும்னு சொல்ல முடியலைங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். அப்படிங்கிறதுனால தான் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு சமுதாயத்தை பற்றி நம்ம அதில் பிறந்திருக்கோம், அந்த சமுதாயத்தை பற்றின நாலேஜும் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு கையில் எடுத்துக்கிட்ட வேலையை தெளிவாக செய்வோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமே ஒழிய மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதோட நோக்கம் கிடையாது. எனக்கு தெரியாதுங்கிறது தான் அதோட விஷயம். மற்ற சமுதாயத்தை பற்றின டீட்டெயில் நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதுதான் அதோட முக்கியமான விஷயங்க.